காசாவை அழித்தொழிக்கிறதுக்கு முழுமையா துணை நிற்கிறாரு ட்ரம்ப், ரைட்டுங்களா? ஆனா எல்லா நாடுகளுமே அங்க இருக்கிற நாடுகள் இங்கிலாந்து உட்பட இஸ்ரேலுடைய மூவை எதிர்க்கிறான். ஏன்னா இங்க ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்காக இல்ல, அது சரியா இருக்காது. இந்த கபலீகர பாலிடிக்ஸ் வந்துட்டு சரியானது இல்லை. அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ மேல வந்துட்டு ஒரு தவறான பார்வையை உலகம் முழுவதும் ஏற்படுத்துறோம். நாளைக்கு வரமாட்டானுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு தேர்டு வேர்ல்டு வந்துட்டு எமர்ஜ் ஆகிட்டே வருது ஒரு நாளும். இந்தியாவில் மட்டும் இவர் மோடியை வச்சுட்டு எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முன்னேறாது கூடாது, அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு மோடி. அவ்வளவுதான். மற்ற எல்லா நாடுகள்லையுமே ஒரு முன்னேற்றத்திற்கான அந்த இதோட வியட்நாம் உட்பட சொல்ல வரேன், எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு பின்தங்கிட்டு இருக்குது, இது பின்னாடி போயிட்டு இருக்குது. ஒரு மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உருப்பாடியான ஒரு விடயமும் இல்லாம இது பின்னாடி போயிட்டு இருக்குது. நான் 3வது 5வது பொருளாதாரமா இருந்தேன், இப்ப 4வது பொருளாதாரம், இப்போ 3வது பொருளாதாரம். சரி, உன்னுடைய தனி மனித வருவாய் எங்கன்னு போட்டா எங்க இருக்குது? நீ ஜப்பானை தள்ளிட்டு நீ மேல போயிட்டன்றிய, ஜப்பானுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்குது? உன்னுடைய இந்த நம்மளுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்குது? இப்படி முட்டாள்தனமா பேசுறானே அவன், மோடியும் அவனுடைய கூட இருக்கிறவங்களும். அறிவு இருக்குதா அவனுக்கு? ஒரு டாலருடைய மதிப்பு வந்துட்டு மன்மோகன் இருந்த போது 55 ரூபாய், இன்னைக்கு 92 ரூபாய். நீ பொருளாதார ரீதியாக எப்படி நீ முன்னேறிய நாடு?